நேத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சோஷியல் மீடியாலையும் டிவிகே ஜெயிச்சிருச்சு அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சுச்சு. நிஜமாலே டிவிகே ஜெயிச்சிருச்சா? இல்ல. மண்டே சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் டிவிகேக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் டிவிகேக்கு எதிராக தான் இருந்துச்சு. அது போக விஜய் அவர்கள் கட்சி தலைவராக இருக்க தகுதி இல்லை அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருந்துச்சு. நீங்க கேட்கலாம், ஒரு ஹைகோர்ட்டோட ஆர்டர் இன்னொரு கோர்ட்னால சேஞ்ச் பண்ண முடியுமா? பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்டுக்கும் மேலே இருக்கு. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட்னால எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் சேஞ்ச் பண்ண முடியும். மண்டே சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது ஒரு இன்ட்ரம் ஆர்டர். இன்ட்ரம் ஆர்டர்னா ஜட்ஜஸ்க்கு எப்பயாச்சும் ஹியரிங்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா ஒரு டெம்பரவரி ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இங்கேயும் ஜட்ஜஸ்க்கு டவுட் இருந்தனால சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு டெம்பரவரியா ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஐ டீமை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அஜய் ரஸ்தோஜி அவர் தலைமையில ஒரு எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்ல 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாதுன்றான் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். இந்த சிபிஐ டீம் எவ்ரி மந்த் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அது ஒரு ரிப்போர்ட்டா எஸ்ஐடி டீமுக்கு சப்மிட் பண்ணணும். நாளைக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரியேட் பண்ண எஸ்ஐடி டீமை வச்சு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டும் சொல்லலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மேல அவங்களுக்கு நிறைய டவுட் இருந்தனால மெட்ராஸ் ஹைகோர்ட் எதிராக நிறைய கேள்விகளை வச்சாங்க. ஸோ அது என்ன கேள்விகள், ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேன்சல் ஆகலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா நியூஸையும் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா டாப் மூமெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிபடி, இது உங்கள் டாப் மூமெண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் நிறைய கேள்விகளை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எதிராக வச்சிருந்தாங்க. ஸோ அதில் முதல் கேள்வி என்னன்னா, எப்படி ஒரு சாதாரண எஸ்ஓபி கேஸை கிரிமினல் கேஸாக மாற்றி அதுக்கு ஒரு எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணீங்க? எப்படி ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பேனல் விஜய் அவர்களுக்கு கட்சி தலைவராக இருக்க தகுதி இல்லைன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம்? எப்படி ஹைகோர்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகலாம்? சரி, எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனா அங்க இருந்த எல்லா பார்ட்டிஸோட ஆர்கியூமெண்ட்ஸை கேட்டக்கப்புறம் தான் இந்த எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கா? இந்த எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ண சிங்கிள் ஜட்ஜ் பேனலுக்கு யாரு அத்தாரிட்டி கொடுத்தா? கரூர் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சோட ஜூரிஸ்டிக்ஷன் அடியில் வரும். அதுல எப்படி சென்னை ஹைகோர்ட் இன்டர்ஃபியர் ஆனாங்க? அங்க நடந்த கேஸுக்கு எப்படி இங்க ஒரு எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணாங்க? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கு எதிராக வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு எந்த ஒரு டைம் ஃப்ரேமும் சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கு கொடுக்கல. அதனால ஹைகோர்ட் கூடிய சீக்கிரத்தில் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி ஆன்சர்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொல்லியிருந்தேன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அது எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, மண்டே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் ஒரு இன்ட்ரம் ஆர்டர். ஸோ இது ஒரு டெம்பரவரி ஆர்டர் தான். ஸோ இந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டா ஆப்போனன்ட் பார்ட்டி, அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் வச்சாங்கன்னா இந்த ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் மண்டேவே வச்சிருந்தாங்க. இந்த கேஸோட ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை பல பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பார்ட் டிவிக்கே எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டது ஒரு பார்ட்டாகும். அடுத்தது இந்த கேஸில் சென்னை ஹைகோர்ட்டோட இன்வால்மெண்ட். அதுபோக மண்டே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, இறந்தவங்க குடும்பத்துலேருந்து 2 பெட்டிஷன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்ன்ட்டு கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் இந்த கேஸை நான் கொடுக்கவே இல்லை, எனக்கு தெரியாம இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவர் இந்த இன்சிடென்ட்ல இறந்து போன ஒரு குழந்தையோட அப்பா, அவர் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, 1 வருஷமா அவர் குடும்பத்தோட ஒன்னா இல்ல, அவர் தனியா தான் இருக்காரு, எங்களோட அவர் பேசினது கூட கிடையாது, பணத்துக்காக தான் இப்படி ஒரு கேஸ் கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபேக் பெட்டிஷன்ஸ்னால இந்த கேஸ் மிஸ்லீட் ஆகி போகுதுன்றதான் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆர்குமெண்டா இருந்துச்சு. அதனால சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேன்சல் பண்ணணும். ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த எஸ்ஐடி டீமோட இன்வெஸ்டிகேஷன் இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கு. அது முடியறதுக்கு முன்னாடியே எப்படி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்கலாம். இது ப்ரொசீஜர் கிடையாது. அதனால சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேன்சல் பண்ணணும்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு கரூர் இன்சிடென்ட்ல சந்தேகம் இருக்கனால தான் ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஆர்குமெண்ட்டை ஒரு தனி பெட்டிஷனா போடுங்க, அதை ஒரு தனி ஹியரிங்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹியரிங்ல கரூர் இன்சிடென்ட்ல எங்களுக்கு சந்தேகம் எதுவும் இல்லை, அதனால சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேன்சல் பண்ணிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் கிரியேட் பண்ண எஸ்ஐடி டீம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணலாம்
அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எங்களுக்கு இன்னும் கரூர் இன்சிடென்ட்ல இன்னும் சந்தேகம் இருக்கு. ஸோ அதனால சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அந்த ஹியரிங்கோட ஆர்டர் வர வரைக்கும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் கிரியேட் பண்ண எஸ்ஐடி டீம் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் கிரியேட் பண்ண எஸ்ஐடி டீம் அது போக தமிழ்நாடு கிரியேட் பண்ண தனியார் இன்வெஸ்டிகேஷன் டீம். ஸோ இந்த 2 டீமோட இன்வெஸ்டிகேஷனும் உடனே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் சிபிஐ டீம் கிட்ட சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டருக்கு அப்புறமா டிவிகே சார்பா ஆதவ் அர்ஜுன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. 15 நாளா நாங்க சைலண்டா இருந்ததுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் பர்சனலா இந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுக்க போறாரு. அந்த 41 குடும்பமும் எங்களோட இனிமேட்டு டிராவல் பண்ண போறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் நாங்க பண்ணுவோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எத்தனையோ கட்சிகளை தமிழ்நாடு பார்த்திருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நேர்ல போய் பார்த்து இழப்பீடு தொகை தான் கொடுப்பாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தையும் தத்தெடுத்ததா இதுதான் முதல் முறை கேள்விப்படுறேன். செமல்ல இதுக்கு டிவிகேவையும் விஜய் அவர்களையும் கண்டிப்பா பாராட்டணும். ஸோ பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா மாசம் மாசம் 5000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது போக ஒரு குடும்பத்துக்கும் என்ன மாதிரி உதவி வேணுமோ அதை டிவிகே பண்ணி கொடுக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முதல் ஸ்டெப்பா டிவிகே சார்பா ஒருத்தர் போய் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்த்து இந்த மாசத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது போக இன்சூரன்ஸ் போட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அதையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே தான் ஆகணும். இந்த 41 குடும்பத்தை தத்தெடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.